அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் டெம்ப்டிங் கிச்சன். இன்றைக்கி நாம் டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. டென் மினிட்ஸ்க்கு ஜவ்வரிசி ஊறிடுச்சு. இப்போ ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி அப்படியே தண்ணியோடு எடுத்து சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். ஜவ்வரிசி வேகட்டும். நாங்கள் ஹோம்மேடாக பட்டர் குக்கீஸ், கோகோனட் குக்கீஸ், ரவா கேக், டீ கேக், ப்ரௌனி இதெல்லாம் ஹோம்மேடாக வீட்டிலையே ரெடி பண்ணி சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. கொரியரும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். உங்களில் யாருக்காவது வேணும்னா எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி கொஞ்சம் கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேகட்டும். அது நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு பாருங்கள். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு பால் இதோட சேர்த்துருக்கேன். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்து செஞ்சுக்கோங்க. பால் சேர்த்த உடனே நம்ம சர்க்கரையும் தேவையான அளவு இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்துருக்கேன். நாம் பனை வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்து தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா ஒரு தடவை கொதித்து வரட்டும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை நம்ம தாளித்து வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கை முந்திரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உடச்ச முந்திரி ஷாப்பில் கிடைக்கிது இப்போல்லாம். நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பாயசம், நம்ம கேசரிலாம் செய்யும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தாக்கா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப அதை குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்ல. இப்போ முந்திரியை வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அடுத்து திராட்சை இதோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியாக நம்ம ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வறுத்த முந்திரியை இப்போ நான் இதோட மேலாக்க சேர்த்துருக்கேன். நீங்களே இது மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.